வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இன்று எவியான் நகருக்கு செல்லும் வழியில் ஜெனீவாவில் வந்து இறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெலின் வரவேற்று இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகள் குறித்து சிறிது நேரம் பேசினார். தொடர்ந்து எவியான் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 மாநாட்டில் தெற்குலக நாடுகளின் குரலை எடுத்துரைக்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்தில் G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். G7 மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் அளிக்கும் இரவு விருந்திலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேக்கிய பயணத்தின் முடிவில் வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் நீண்டகால பயனளிப்பதாக தமது ஸ்லோவாக்கியா பயணத்தின் விளைவுகள் திகழும் என்று கூறியுள்ளார். இருதரப்பு வர்த்தக உறவுகள் வலுப்படுவதால் இருநாட்டு இளைஞர்கள் பெரும் பயன் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லோவேக்கியாவில் அந்நாட்டு மக்களும் பிரதமரும் தம்மிடம் காட்டிய அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகப் பதிவில் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த மைகவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டு, முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் வகையில் மக்களுக்கு தேவையான அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பு வசதிகளை நாட்டில் உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளும் சரக்கு போக்குவரத்து வசதிகளும் அதிகரித்து வளர்ச்சிக்கான புதிய கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக மைகவ் இணையதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொடர்புகள் அதிகரிப்பதால் பயணத் தொலைவு குறைவதற்கு அப்பாற்பட்டு வளமான இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் கிடைப்பதும் இப்பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். விரைவான வளர்ச்சியினால் நாட்டில் போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து பல்வேறு பிராந்தியங்களில் மக்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். நாட்டில் மொத்தமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் 1,46,000 கிலோமீட்டராகவும், மெட்ரோ ரயில் பாதைகள் சுமார் 12,100 கிலோமீட்டராகவும் அதிகரித்து இருப்பதையும், விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பதவியிலுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் கணிசமான வளர்ச்சியை கொண்டு வந்து முன்னேறிய இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் அமைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று விஜயவாடாவில் ராயனபாடு ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், இந்தியாவின் ரயில்வே துறை 100% மின் மையத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் இறக்குமதி எரிபொருளை சார்ந்திருக்கும் நிலை மாறும் என்றார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்களுக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி திறன் திறம்பட்ட முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட அமராவதிக்கும் நாட்டின் இதர நகரங்களுக்கும் இடையிலான ரயில் இணைப்புகளை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் மேலும் கூறினார். இந்திய குடியுரிமைக்கு சான்றாக ஆதார் அட்டை தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதை தடுத்து தனிநபர் அடையாள சான்றாக மட்டுமே ஆதார் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த கோரும் மனு ஒன்றின் மீது உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது.
ஆதார் விவரங்களை 6ஆம் எண் படிவம் மூலம் சரிபார்க்கும் வகையிலான தற்போதைய நடைமுறைகள் போதுமானதாக இல்லை என்றும், இதனால் தனிநபர்கள் சரியான ஆவணங்கள் இன்றியே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பாகலாம் என்றும் மனுதாரர் தமது மனுவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்களவைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். பலவித மக்கள், பல்வேறுபட்ட பூகோள அம்சங்கள் மற்றும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் அடங்கிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியாவில் ஜனநாயக நடைமுறையில் மக்கள் பங்கேற்பு மேலும் மேலும் அதிகரித்தால் மட்டுமே விக்சித் பாரத் போன்ற எதிர்கால இலக்குகளை முழுமையாக எட்ட முடியும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது துடிப்பான பாரம்பரியமே தவிர வெறும் நிர்வாக முறை அல்ல என்றும், ஜனநாயகம் இந்திய மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த பகுதியாகவே திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்களிடையே ஜனநாயக உணர்வு, தலைமை பண்பு மற்றும் கடமை பற்றி ஊக்குவிக்க இளையோர் நாடாளுமன்றம் போன்ற நிகழ்வுகள் பெருமளவு உதவும் என்று திரு ஓம் பிர்லா மேலும் கூறினார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000க்கும் மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும், தமிழக அரசுக்கு சுமார் 5,932 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பை விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆட்சேபித்த நிலையில் தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி உச்சவரம்பு 75,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்ட சிறப்பு முகாமில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். கம்பன் கலையரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள். ஏனாமில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 81 பேர் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா, ITI முதல்வர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் 22 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு கெபாஸ் KKL இணையதளத்தை அணுகலாம் என்றும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான கெபாஸ்க் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலக கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7 மணிக்கு சவுத் ஆம்ப்டனில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகளும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்து அணிகளும் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது.
புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.